ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Zentex அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏ அப்புறம் பி வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 பேரும் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் 10,000 ரூபா லாபம் வருது. 10,000 ரூபா லாபம் வருது. அப்போ வந்து இதே ஈக்குவலாக வந்து அவங்க ஷேர் வந்து போட்டிருந்தாங்க, கேபிட்டல் அமௌண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆளுக்கு 5,000 5,000ன்னு பிரிச்சுப்பாங்களா? இங்க ஒரு 5K, இங்க ஒரு 5Kன்னு பிரிச்சுப்பாங்க. சரிங்களா? ஆனா, பிசினஸ்ல வந்து இவரு வந்து ரூ. 70,000 போடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆளு ரூ. 70,000 போடுறாரு. இன்னொருத்தர் வந்து 30,000 போடுறாரு. அப்படின்னா, இந்த 10,000 நம்ம வந்து 5,000, 5,000 பிரிக்காம 7,000ஆவும் இன்னொருத்தருக்கு 3,000ஆவும் பிரிப்போமா? இதுதான்ப்பா பார்ட்னர்ஷிப். சரிங்களா? இத பேஸ் பண்ண எல்லா மாடல்ஸும் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க. ஒரே ஒரு கோல்டன் ஃபார்முலா மட்டும் தான். ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான். சரிங்களா? ப்ராஃபிட் ஷேர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் இன்டூ டைம். சரிங்களா? இப்போ 3 பர்சன் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ, பி, சி அப்படின்ட்டு. இவங்களோட ப்ராஃபிட்டை வந்து P1, P2, P3ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? P1, P2 இஸ் டு P3. இதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா கேபிட்டல் 1 இன்டூ டைம் 1 இஸ் டு கேபிட்டல் 2 இன்டூ டைம் 2 இஸ் டு கேபிட்டல் 3 இன்டூ டைம் 3. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த சம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அதாவது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் இன்டூ டைம். சரிங்களா? இதை வச்சு என்னென்ன ஃபார்முலா உருவாக்கலாம்னு பாருங்க. கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை டைம். சரிங்களா? அடுத்து டைம் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை கேபிட்டல். சரிங்களா? அந்த ஒரு ஃபார்முலா இருந்தால் போதும். மொத்த பார்ட்னர்ஷிப் சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக போட்டுருலாம். இங்க பாருங்க. ஏ இன்வெஸ்ட் 48,000, அப்புறம் பி வந்து 72,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 45,000 இருந்தால் இப்போ அவங்களோட ப்ராஃபிட் ஷேர் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஏஎஸ் டு பின்னு எடுத்துக்கோங்க. இவர் எவ்வளோ இது பண்ணுறாரு? 48,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 72,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது இது வந்து கேபிட்டலா? இது வந்து கேபிட்டல். இப்போ வந்து ப்ராஃபிட் ஷேர் தான் கேட்குறாங்க. அதாவது P1 இஸ் டு P2. நமக்கு தெரியும் P1ஓட ஃபார்முலா என்ன? சி இன்டூ டி. சி இன்டூ டி. 2 பேரும் ஒரே வருஷத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இங்கே இன்டூ 12, இங்கே இன்டூ 12 வந்துருக்குமா? இப்போ இங்கே இருக்க 12 இங்கே இருக்க 12 அடிச்சிடலாமா? இங்கே இருக்க 3 0, இங்கே இருக்க 3 0 அடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற இதை அடிச்சிங்க அப்படின்னா 2:3 வந்து ஃபைனல் ரேஷியோவாக வரும். சரிங்களா? 2:3 ஃபைனல் ரேஷியோ வரும். இங்கே என்ன சொல்கிறாங்க? டோட்டல் ப்ராஃபிட், அதாவது P1ஓட ப்ராஃபிட்டும் P2ஓட ப்ராஃபிட்டும் ரெண்டு எதுக்கு ஈக்குவலாக? 45,000க்கு ஈக்குவலாக. 45,000க்கு ஈக்குவலாக. இங்கே மொத்த ஷேர் எவ்வளோ இருக்குது? ஏவோட ஷேரு பியோட ஷேரு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 வருமா? 5 பார்ட்ஸ் வருமா? ஸோ 5 பார்ட்ஸ் வந்து 45,000னா ஒரு பார்ட் வந்து எவ்வளோ? ஒரு பார்ட் வந்து 9,000. சரிங்களா? ஒரு பார்ட்டு 9,000. ஒரு பார்ட் 9,000னா எங்களோட ப்ராஃபிட் ஷேர் தான் கேட்குறாங்களா? அப்போ 2 இன்ட்டு 9,000 எவ்வளோ? 18,000. அப்புறம் 3 இன்ட்டு 9,000 27,000. சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் அவங்களோட ப்ராஃபிட் ஷேர். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து 12 மாதம் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து 9 மாதம் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அப்படின்னா எப்படி ஷேர் பிரியும் அப்படின்னா இங்கே பாருங்க. இது கேபிட்டல், இது டைம். அதே மாதிரி தான் 80,000 கேபிட்டலில் 9 மந்த்ஸ் வந்து டைம். சரிங்களா? டோட்டல் ப்ராஃபிட் வந்து அதாவது P1 + P2 வந்து 51,000 சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஏபியோட ப்ராஃபிட் ஷேரை வந்து பிரிக்கிறோம். ப்ராஃபிட் ஷேர் எப்படி பிரிக்கிறோம்? 60,000 அதாவது கேபிட்டல் இன்டூ டைம் 12 மந்த்ஸு இஸ் டூ. அதே மாதிரி 80,000 இன்டூ 9 மந்த்ஸ். சரிங்களா? டேரெக்டாக இப்போ அடித்தோம் அப்படின்னா 4 0, இங்கே 4 0 கேன்சலு. இங்கேனா 4 டேபிள் அடிக்கலாமா? 2 டைம்ஸு, 3 டைம்ஸு. இங்கே வந்து மறுபடியும் அடிக்கலாம் 3A, இந்த 3 3A 9 வச்சா 1:1 தான் ஷேர். சரிங்களா? இப்போ ஏவோட ஷேரும் 1, பியோட ஷேரும் 1. என்ன சொல்கிறாங்க? டோட்டல் ப்ராஃபிட் ஷேர் வந்து 51,000 அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 பார்ட்ஸா? இந்த 2 பார்ட்ஸ் தான் 51,000 சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு பார்ட் என்ன? 25,500. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? பியோட ஷேர் தான் கேட்குறாங்க. பியோட ஷேரு ஒரே ஒரு பார்ட் தான். அப்போ ஒரு பார்ட் வந்து 25,500 சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்த டைம் பாருங்க.
ஒரு பார்ட்னர் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா என்னன்னு பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஆஃப் ஏ, ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏ +2 ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் பின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் ஒருத்தர் வந்து 90,000 வந்து கேபிட்டல் அமௌண்ட் போடுறாரு. எத்தனை மாதத்துக்கு? 12 மாதத்துக்கு. அதாவது கேபிட்டல் இன்டூ டைம் +2. அடுத்து இன்னொருத்தர் வந்து 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் 4 மாதம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணுறாரு. சரிங்களா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ ஒரே ஒரு வருஷத்துல முடியுது. சரிங்களா? இந்த கொஷினில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் கொஷின் இதுதான். சரிங்களா? 12 மாதத்துல முடியுது. இப்போ 4 மாதம் கழிச்சு ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா இந்த 12 மாதத்துலேருந்து இந்த 4 மாதத்தை கழிச்சோம் அப்படின்னா எத்தனை மாதம் இருக்கோ அத்தனை மாதம் அவர் வந்து பார்ட்னராக இருந்திருக்காரு. சரிங்களா? இன்டூ ஏ. சரிங்களா? இப்போ டேரெக்டாக இந்த 4 0 இங்கே 4 0 அடிச்சிடலாமா? அடுத்த சம்லலாம் டேரெக்டாகவே போடும்போது 9 × 12 × 12 × 8 அப்படி தான் போடுவேன். நீங்கள் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது. சரிங்களா? இங்கே 12 இங்கே 12 அடிச்சிட்டோம் அப்படின்னா 9:8 தான் இவங்களோட ப்ராஃபிட் ஷேர். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க, டோட்டல் ஷேர் வந்து 85,000 அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 17. இப்போ 17 பார்ட்ஸ் 85,000 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 5,000. சரிங்களா? ஒரு பார்ட்டு 5,000. ஒரு பார்ட் 5,000. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க, ஏ ஷேர் தான் கேட்குறாங்க. ஏ ஷேர் என்ன 9. 9 பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 9 × 5,000 வந்து 45,000பா. அவ்வளோதான்ப்பா, சிம்பிளான கொஷின். இது பாருங்க, அடுத்த டைப்பா ஏ வந்து 80,000 வந்து 12 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் பி வந்து 60,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் 8 மாதம் வரையும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்ட் பண்ணலை. சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம், அவர் அது இன்வெஸ்ட் பண்ண அந்த 8 மாதம் வரையும் தான் கணக்கு எடுத்துக்கணுமே தவிர்த்து அதுக்கப்புறம் கணக்கு எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏ +2 ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் பின்னு பார்த்துக்கோங்க. இப்போது இங்கே வந்து 80,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இவர் வந்து 60,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா? ஆனால் இவர் வந்து 12 மாதத்துக்கு பண்ணுறாரு கம்ப்ளீட்டாக. இவர் என்னமோ 8 மாதம் வரையும் தான் பண்ணுறாரு. சரிங்களா? அந்த 8 மாதம் வரையும் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அது மட்டும்தான் கணக்கு. அதனால் 8 டேரெக்டாக இது போட்டுக்கோங்க. சரிங்களா? 8 இங்கே 1 டைம்ஸு, இங்கே 2 டைம்ஸு போட்டோம்னா 2:1. அவ்வளோதான்ப்பா. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து 60,000றாங்க. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 2 + 1 3. 3 பார்ட் 60,000 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 20,000. சரிங்களா? ஒரு பார்ட்டு 20,000. இப்போ நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? பியோட ஷேர் கண்டுபிடிக்கணும். பியோட ஷேர் வந்து எத்தனை பார்ட்டு? ஒரே பார்ட்டு. ஒரு பார்ட் எவ்வளோ நமக்கு தெரியும்? 20,000ன்றது நமக்கு தெரியும். அவ்வளோதான்ப்பா. அடுத்த சம் பாருங்க. பி இன்வெஸ்ட் 60,000 சொல்கிறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு 30,000 ஆட் பண்ணுறாரு அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட. அப்புறம் பி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா 90,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்புறம் 4 மாதம் கழிச்சு அந்த 90,000ல் 30,000 வித்ட்ரா பண்ணிடுறாரு. அப்போ இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சமமே ஈஸியாக போட்டுடலாம். இங்கே பாருங்க, ப்ராஃபிட் ஆஃப் ஏ +2 ப்ராஃபிட் ஆஃப் பி. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு 60,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரா? எத்தனை மாதத்துக்கு? 6 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மீதி இருக்க 6 மாதத்துக்கு தான் 30,000 ஆட் பண்ணுறாருன்னா மீதி எத்தனை மாதம் இருக்கும்? 6 மாதம் இருக்குமா? 6 மாதம் ப்ளஸ் அப்புறம் ஹி ஆட்ஸ் 30,000. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து 30,000 ஆட் பண்ணுறாரு அப்படின்னா 90,000 இன்ட்டு எத்தனை மாதம் அவர் பண்ணுறாரு? 6 மாதம். டோட்டலாக 12 மந்த்ஸ் வந்துருச்சா? அவ்வளோதான். +2 பி இன்வெஸ்ட் 90,000. ஓகேங்களா? இவர் வந்து 90,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. எத்தனை மாதத்துக்கு? ஆஃப்டர் 4 மந்த்ஸ் ஹி வித்ட்ராஸ் 30,000. ஓகே, 4 மாதம் வரையும் அவர் வந்து 90,000 வச்சுக்காரு. சரிங்களா? 4 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் அவர் வந்து 90,000லேருந்து 30,000 வித்ட்ரா பண்ணுறாருன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போது 4 மாதம் வரையும் இது இருக்கா? ஒரு நிமிஷம். ப்ளஸ் மீதி இது 90,000 30,000 வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா மீதி இருக்க அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 60,000 இருக்குமா? 60,000 இன்ட்டு மீதி எத்தனை மாதம் இருக்கும்? 4 மாதம் போயிடுச்சுன்னா 12 மாதத்தில் மீதி 8 மாதம் இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சம் போடும்போதே இந்த 3 டிஜிட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இந்த 3 டிஜிட்டும் இந்த 3 டிஜிட்டும் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு சம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக சம் போட்டலாம். சரிங்களா? 360 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 9 6 are 540 +2 9 4s are 360 ப்ளஸ் 480. சரிங்களா? இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 900 வருமா? +2 0 4 840. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா
15:14. இதுதான் நம்ம கேட்டிருக்க ரேஷியோ சரிங்களா? என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட் ரேஷியோ தான் கேட்குறாங்க. ப்ராஃபிட் ஆஃப் ஏ இஸ் டு ப்ராஃபிட் ஆஃப் பி. இந்த ஒரு சம் மட்டும் நல்லா பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ் தான் நிறைய வந்து எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. இந்த சம் பாருங்களேன். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏவும் பியும் வந்து தனித்தனியாக 48,000மும் 72,000மும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 45,000 அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா? இப்போ ஏ இஸ் டு பி சரிங்களா? இங்கே இருக்க இப்போ ப்ராஃபிட் ஆஃப் ஏ, ப்ராஃபிட் ஆஃப் பி இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 48,000 இன்டூ 12 இஸ் டு 72,000 இன்டூ 12 சரிங்களா? ஒரு வருஷம் ரெண்டு பேரும் ஈக்குவல் டைமில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால டைமை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த 3 0வும் இந்த 3 0வும் நீங்கள் போடும்போது நீங்கள் போடக்கூடாது சரிங்களா? அப்படி போட்டிங்க அப்படின்னா 48:72. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 2 டைம்ஸு, இங்கே வந்து 3 டைம்ஸு சரிங்களா? இப்போது என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் ஷேர் வந்து 45,000 சொல்லிட்டாங்க. அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராஃபிட் ஆஃப் பி வந்து 5ஆ? இந்த டோட்டல் ப்ராஃபிட்டோட ஷேர் வந்து 45,000 அப்படின்னா ஒரு ஷேர் வந்து 15,000ஆ? இல்லை 9,000 சாரி. ஒரு ஷேர் வந்து 9,000 சரிங்களா? ஒரு பார்ட்டு 9,000. இப்போது ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ப்ராஃபிட் ஷேர். இவங்க ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க சரிங்களா? அப்போ இவங்களோட டிஃப்ரென்ஸ் என்ன? 3 - 2 வந்து ஒரு பார்ட். இந்த ஒரு பார்ட் என்ன நமக்கு தெரியும்? 9,000 தெரியுமா? அவ்வளோதான்ப்பா. சிம்பிளான கொஷின். பாருங்க, ஏபிசி இன்வெஸ்டட் இந்த ரேஷியோ 3:5:7 சொல்கிறாங்க சரிங்களா? இப்போது சி வந்து 35,000 ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இங்கே வந்து டைமுன்றது கொடுக்கல. அப்போ எல்லாருமே ஒரே டைமில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா? அப்போ டேரெக்டாக ப்ராஃபிட் வந்து எழுதிக்கோங்க. ப்ராஃபிட் ஆஃப் ஏ, ப்ராஃபிட் ஆஃப் பி, ப்ராஃபிட் ஆஃப் சி. இது மூணுமே 3:5:7 சரிங்களா? இப்போது சியோட ப்ராஃபிட் மட்டும் என்ன சொல்கிறாங்க? 35,000 அப்படின்றத சொல்கிறாங்களா? இப்போது 7 பார்ட்ஸ் 35,000னா அப்போ ஒரு பார்ட் எவ்வளோவா இருக்கும்? 5,000 இருக்குமா? இப்போ ஒரு பார்ட் 5,000 நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் ப்ராஃபிட்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா? 3 + 5 + 7 என்ன வருது? 7 இங்கே 12 15 சரிங்களா? இப்போ 15 பார்ட்ஸ் வருது. இப்போ 15 பார்ட்ஸில் 15 × 5,000. 15 × 5,000 வந்து என்ன? 75,000 தான் நமக்கான ஆன்சர்ப்பா சரிங்களா? அடுத்து ஏ இன்வெஸ்டட் 80,000 ஃபார் 12 months சரிங்களா? ஏ வந்து 80,000 ரூபா 12 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பி வந்து 60,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அது வந்து 8 மாதம் வரையும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு மேலே வித்ட்ரா பண்ணிடுறாரு சரிங்களா? இதோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 60,000. இந்த சம்மை நீங்களே போட்டுருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த சம்மை ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும் இந்த சம்மை. பாருங்க, ஏ இன்வெஸ்ட் 40,000 சரிங்களா? 5 மாதத்துக்கு அப்புறம் ஹி இன்க்ரீஸ்ட் இட் பை 20,000. 40,000லேருந்து 20,000 சேர்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து பி வந்து டேரெக்டாக 60,000 ஒரே வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. இந்த சம் பாருங்கள், நீங்கள் டேரெக்டாக இந்த சம்மில் போடும்போது போட்டுருங்க. 40,000 20,000 60,000 இது ரேஷியோவில் எடுக்கும்போது இந்த 3 0 கேன்சல் ஆகிடும் சரிங்களா? அதனால் நீங்கள் சம் போடும்போது இந்த 3 0 கேன்சல் பண்ணியே போடுங்க ரேஷியோவில் போடும்போது. இப்போது 40 இன்ட்டு எத்தனை மாதம் வரையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு? 5 மாதம் வரையும் 40,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு சரிங்களா? ப்ளஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு? 40லேருந்து ஒரு 20,000 சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படின்னா இன்னும் ஒரு 60,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மீதி 12 மாதத்தில் வந்து மீதி எவ்வளோ இருக்குது? 7 மாதம் இருக்கா? நெக்ஸ்ட்டு பி வந்து 60,000 12 மாதம் வரையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு சரிங்களா? அவ்வளோதான். இந்த ஒரு லைன் எழுதிட்டிங்கன்னா போதும், செம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 200 + 420 = 720 ஓகேவா? இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 620 = 720. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வருது பாருங்கள்? 31 = 36. அவங்க கேட்ட ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. அவ்வளோதான். இது பாருங்க, ஏ இன்வெஸ்டட் 50,000. ஆஃப்டர் 4 months ஹி வித்ட்ரா 20,000 சரிங்களா? பி இன்வெஸ்டட் 40,000 த்ரூ அவுட் தி இயர். போன சம் மாதிரி தான். இந்த சம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே போட பாருங்கள். போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் ஆஃப் ஏ இஸ் டு ப்ராஃபிட் ஆஃப் பி. என்ன சொல்கிறாங்க? 4 மாதம் வரையும் 50,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாராம். அதுக்கப்புறம் அந்த 50,000லேருந்து 20,000 வித்ட்ரா பண்ணிடுறாராம். வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 30,000 இருக்குமா?
30,000 மீதி எத்தனை மாதம் இருக்கும்? 12 மாதத்தில் 4 மாதம் போச்சுன்னா 8 மாதம் இருக்கும். சரிங்களா? இந்த 12 மாதம் இதுலேருந்து கணக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா பி வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா? இங்கே பாருங்களேன், 40 இன்ட்டு 12. சரிங்களா? இந்த 12 எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? இந்த 8 ப்ளஸ் இந்த 4க்கு ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக இருக்கா? 12 இஸ் ஈக்குவல் 12. அவ்வளோதான்ப்பா. சரிங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 200 ப்ளஸ் 240 இஸ் டு 480. இப்போ ரேஷியோ எடுத்திங்கன்னா 440 இஸ் டு 480. இப்போ அடித்தோம் அப்படின்னா என்ன வருது பாருங்க, 4 டேபிள் அடித்தா 11 இஸ் டு 12. இதுதான் உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோப்பா. இந்த சம் பாருங்க, ஏ அண்ட் பி வந்து இன்வெஸ்டட் இன் 5:8 ரேஷியோ. சரிங்களா? பி ரிசீவ்ட் 20% மோர் ப்ராஃபிட் தேன் ஏ. சரிங்களா? இதில் வந்து டைம் கொடுக்கல, அதனால 2 பேரும் ஒரே டைமில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் ஆஃப் ஏ இஸ் டு ப்ராஃபிட் ஆஃப் பி வந்து சேம் அந்த இன்வெஸ்டட் அமௌண்ட்டே. சரிங்களா? இன்வெஸ்டட் ரேஷியோவே 5:8. சரிங்களா? பி ரிசீவ்ஸ் 28% மோர் தென் ஏ அப்படின்றாங்க. ஓகேவா? ஏ விட இவர் வந்து 28%, 24,000 அதிகமாக வந்து வாங்குறாராம். சரிங்களா? அப்போனா அது எத்தனை பார்ட்டுன்னு பாருங்க. இதில் 8 - 5 எவ்வளோ? 3 பார்ட்ஸ். இப்போ 3 பார்ட்ஸ் 24,000 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 8,000. ஒரு பார்ட்டு 8,000. அவங்க டிஃப்ரென்ஸை சொல்லிட்டாங்கப்பா. சரிங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பார்ட் 8,000 தெரிஞ்சிச்சு. இப்போ உங்கள் டோட்டல் ப்ராஃபிட் என்ன? டோட்டல் ப்ராஃபிட் வந்து 5 + 8 வந்து ஆட் பண்ணால் டோட்டல் ப்ராஃபிட் எத்தனை பார்ட்டு? 13 பார்ட். இப்போ 13 இன்ட்டு 8,000 போட்டோம்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். 13 இன்ட்டு 8,000 நம்ம போட்டோம் அப்படின்னா 13 8 சார் 104 1000. ஓகேவா? 1,04,000 தான் நமக்கான ஆன்சர் தான். பியோட ஷேர் வந்து, அதாவது டோட்டல் ப்ராஃபிட் வந்து 1,04,000. அடுத்த சம் பாருங்க. ஏ இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் டுவைஸ் தி பிஸ் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் இன் ப்ராஃபிட் இஸ் 12,500. இது கொஞ்சம் யூனிக்கான கொஷின். இது பாருங்களேன், ஏ இஸ் டு பி. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஏவோட ப்ராஃபிட் ஷேரை எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏ இன்வெஸ்ட்மெண்ட் தான் பியோட டுவைஸ் அதிகமாக, அதாவது 2 மடங்கு அதிகமாக. கரெக்டாக? 2x கரெக்டாக வந்துருச்சா? என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் இந்த ப்ராஃபிட் இஸ் 15,000. இப்போ இந்த 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 2x - x வந்து எக்ஸா. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 12,500 சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது டோட்டல் ப்ராஃபிட் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராஃபிட் ஆஃப் பி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3x வருமா? இந்த 3x வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. அதாவது எக்ஸுக்கு வந்து நம்ம 12,500 கண்டுபிடிச்சிட்டோம். 3xனா 3 இன்ட்டு 12,500 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். அதாவது 37,500 தான் நமக்கான ஆன்சர்ப்பா. அடுத்த சம் பாருங்க. ஏ இன்வெஸ்டட் 80,000 அப்படின்றது சொல்கிறாங்க. ஆஃப்டர் 4 months ஹீ டபுள்ட் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? அதே மாதிரி பி வந்து 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 8 months, ஆஃப்டர் 3 months. ஓகேவா? 3 மாதம் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதாவது இப்போ ஏவும் பியும் இப்போ வந்து ப்ராஃபிட் ஆஃப் ஏ பி பிரிச்சிங்க அப்படின்னா 80,000 இன்ட்டு 4 months வரையும் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆக்குறாரு. 80,000 டபுள் ஆக்குனாங்க அப்படின்னா 160,000. அதாவது 1,60,000. சரிங்களா? இதில் வந்து 160 மட்டும் எடுத்துகிட்டு மீதி எத்தனை மாதம் இருக்குது? 12 மாதத்தில் 8 மாதம் இருக்கா? இருக்குது. சரிங்களா? அடுத்து பி இன்வெஸ்டட் 1,20,000 ஆஃப்டர் 3 months அப்படின்றத சொல்கிறாங்க. 3 மாதம் கழிச்சுன்னா 12லேருந்து 3 கழிச்சிங்கன்னா அவர் வந்து மீதி எத்தனை மாதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு? மீதி வந்து 9 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? இங்கே வந்து கொஷினில் 1 இயர்னு கொடுக்கல, ஆனால் நம்ம இதை அசியூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். ஓ 120லேருந்து 9 months வரையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1600 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1080 வரும். சரிங்களா? இப்போ அடிச்சிங்க அப்படின்னா 27, அதாவது 40:27 தான் நமக்கு கேட்டிருக்க ப்ராஃபிட் ரேஷியோப்பா. அடுத்து இந்த சம் பாருங்க. ஏ வந்து 1 lakh வந்து 12 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பி வந்து 80,000 5 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி சி வந்து ஜாயின்ஸ் ஆஃப்டர் 4 months வித் 60,000. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மை நீங்களே போட்டுருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஏ இஸ் டு பி இஸ் டு சின்றதை சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரா? சரிங்களா? நான் 10 இன்ட்டு 12 months இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இவர் வந்து 8 இன்ட்டு 5 months வரையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து
60,000 ஆஃப்டர் 4 மந்த்ஸ். 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா மீதி எத்தனை மாதம் இருக்குது? 8 மாதம் இருக்கா? 12 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்கு கழிச்சோம்னா 8 மாதம் இருக்கு. ஸோ 6 into 8 என்ன வருது? சம் போட்டுருவோமா? 120 is to 40 is to 48 சரிங்களா? படித்தோம் அப்படின்னா என்ன வருது பாருங்க. 4 டேபிள் அடிக்கலாமா? 4 டேபிள் அடிச்சோம்னா 30 is to 10 is to 12. மறுபடியும் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளில் 15 is to 5 is to 6. இதுதான் நமக்கான ஃபைனல் ப்ராஃபிட் ரேஷியோப்பா. அவ்வளோதான். அடுத்து ஏ வந்து 60,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு 30,000 இன்வெஸ்ட் பண்ணுறாருப்பா. ஓகேவா? அடுத்து பி வந்து 90,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த 90,000ல் 30,000 வந்து வித்ட்ரா பண்ணிடுறாரு. சரிங்களா? 4 மாதம் கழிச்சு. சரிங்களா? இந்த சம்மை நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 15 is to 14. இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த சம் பாருங்க. ஏ வந்து 80,000 இன்வெஸ்ட் பண்ணுறாராம் 12 மாதத்துக்கு. இதே பி வந்து 60,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு 5 மாதத்துக்கு. மீதி இருக்க 7 மாதம் வந்து வெறும் 90,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 60,000லேருந்து 90,000 ஆட் பண்ணல. ஓகேவா? அந்த 5 மாதம் வரையும் தான் இவர் வந்து 60,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த 60,000 எடுத்துட்டு 90,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேவா? இந்த 60,000 90,000 ஆட் பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான்ப்பா. சரிங்களா? இப்போ சி ஜாயின்ஸ் ஆஃப்டர் 4 மந்த்ஸ் அப்படின்னா வித் 1,20,000 அப்படின்னா 1,20,000 மீதி எத்தனை மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு? 8 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரா? ஆஃப்டர் 4 மந்த்ஸ் அந்த 4 மாதம் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அவங்க டோட்டல் ப்ராஃபிட் வந்து 2,10,000 தான். அவங்க ஷேர் எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? பாருங்க. ஏ இஸ் டு பி இஸ் டு சி. இது வந்து ப்ராஃபிட் ஷேரு. அதாவது 8 into 12 is to 6 into 5 plus 9 into 7 is to 12 into 8. சரிங்களா? இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா 32 is to 31 is to 32ன்னு வரும்பா. சரிங்களா? இப்போது இந்த மொத்த ஷேர் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். 95 பார்ட்ஸ் வருதா? 32 + 31 + 33 இதுதான் டோட்டல் ப்ராஃபிட் ஷேரு. இந்த டோட்டல் ப்ராஃபிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக 1 lakh, அதாவது 2,10,000க்கு வந்து ஈக்குவல்ன்றதை சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பார்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த 95 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு 1 தானே இருக்கும். ஒரு பார்ட்னா 2,10,000 95ஆல் டிவைட் பண்ணுங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா என்ன வரும்ன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க. என்ன வரும்ன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 1 lakh, 1 part is equal to 2,10,000 divided by 95. சரிங்களா? இப்போது நம்ம எத்தனை பார்ட் கண்டுபிடிக்கணும்? பியோட 31 பார்ட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இங்கேயே ஒரு 31ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? இந்த 31 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி டிவிஷன் வந்துடும். 31 ஆகிடும். சரிங்களா? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 68,526.32. சரிங்களா? இதுதான் ஆன்சராக வரும். சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாகவும் கேட்க மாட்டாங்க. எதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா. அடுத்து ஏ இன்வெஸ்ட் 90,000 வித்ட்ராஸ் 1/3 ஆஃப்டர் 6 மந்த்ஸ். சரிங்களா? 90,000 இன்வெஸ்ட் பண்ணுறாராம் ஏ. 6 மாதம் கழிச்சு அதில் 1/3 வந்து வித்ட்ரா பண்ணிடுறாராம். ஓகேவா? அப்புறம் பி வந்து 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆட் 60,000. ஆட்ஸ் 60,000 அந்த 1,20,000 வந்து 60,000 ஆட் பண்ணிக்கணும்ப்பா. ஓகேவா? ஏ இஸ் டு பி, அதாவது ப்ராஃபிட் ஆஃப் ஏ இஸ் டு ப்ராஃபிட் ஆஃப் பினா 9 into 6 months வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேவா? 90,000 ப்ளஸ் வித்ட்ராஸ் 1/3. 90,000ல் 1/3 வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. ஓகேவா? 90,000 1/3 என்ன? 30,000. 30,000 வித்ட்ரா பண்ணாருன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 60,000 இருக்குமா? 60,000 மீதி இருக்க 6 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போது 6 into 6 60,000 into 6 months is to என்ன சொல்கிறாங்க? 1,20,000 6 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் மறுபடியும் 12லேருந்து ஒரு 6 ஆட் பண்ணுறாங்க. அதாவது 1,18,000 மீதி இருக்க 6 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 108 is to 180ன்றது வரும். சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரேஷியோ வந்து 3:5.
சரிங்களா? கரெக்ட்டா வருதான்றத செக் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு 3 சேலஞ்ச் கொஸ்டின் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஹோம்வொர்க்குக்கு. இங்க பாருங்க. இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, ரேஷியோ வந்து 41:48 வந்து வரணும். சரிங்களா? கரெக்ட்டா போட்டு பார்க்குறீங்களா அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. அடுத்து, இந்த சம்ம வந்து நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, 17:18 வந்து வரணும். ஓகேங்களா? அடுத்த சேலஞ்ச் கொஸ்டின் பாருங்க. அடுத்த சேலஞ்ச் கொஸ்டினுக்கான ஆன்ஸர நான் இங்க குடுக்குறேன். 58,320 ஓகேவா? இந்த ஆன்ஸர்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா வருதான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம். Thank you for watching this video.